Books of prime entry account. Every transaction will have two aspects and so on. Within the two aspects we have multiple accounts code. Minimum two, maximum any number இருக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அக்கௌண்ட் இஸ் அ பேசிக் யூனிட். ஏன் அந்த அக்கௌண்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்றேன், போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க, என்ன 100 ரூபாவும் காணோம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பொருள் 90 ரூபா சார், நான் போயிட்டு வந்தது ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு. 100 ரூபா கொடுத்தேன், பொருள் 40 ரூபா போட்டிருக்கு சார், போயிட்டு வரதுக்கு ஆட்டோவில் போனேன் சார் 30 ரூபா சார், 70 ரூபா சார், 30 ரூபா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ யாருக்காக இட் இஸ் இன் அக்கௌண்ட் ஆஃப் சம்படி எல்ஸ். இவங்க கணக்கு, அவங்க கணக்கு, இவங்களுக்கு, இது இவருக்கு கொண்டு வந்தது எங்கே, இது இவருக்குன்னு சொல்கிறேன், இவங்களுக்காக அப்படிங்கிறத அக்கௌண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் வாட் பர்பஸ் திஸ் ஸ்பெண்டிங் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பிளைன். திஸ் இஸ் மென்ட் ஃபார் திஸ். குட்ஸ் வாங்கினேன்ல அதுக்கு 40 ரூபா, ஆட்டோ சார்ஜ் போட்டோம்ல அதுக்கு 35 ரூபா, நான் போயிட்டு வந்தது கொஞ்சம் ஸ்பேர் பண்ணியிருக்கிறேன்ல மேபி ஸ்பெண்டிங், ஓகே, ரெக்ரியேஷன், ப்ராப்ளி ஒரு டீ சாப்பிட்டேம்மா அதுக்காக. அப்போ இது எப்படி பிரிக்கிறீங்க? குட்ஸுக்காக குட்ஸ் அக்கௌண்ட், ஆட்டோக்காக ஆட்டோ சார்ஜஸ் அக்கௌண்ட், அண்டு ஃபார் டு அண்ட் ஃப்ரோ கன்வேயன்ஸ் சார்ஜஸ். எதுக்காக அப்படிங்கிறதுக்காக இது அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிலிட்டின்னு என்னப்பா? ஐ எம் அக்கௌண்டபிள். ஏதாவது ஒன்று சரியாக செய்யலைன்னா யார் அக்கௌண்டபிள்? ஹெட்டு தான். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குற, நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா யார் அக்கௌண்டபிள்? உங்கள் பேரண்ட்ஸை நீங்களா? யூ ஆர் அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிள்னு காரணம் யார்? இந்த அமௌண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் இந்த அக்கௌண்ட்டுங்கிற டேர்ம் வந்தது. அக்கௌண்ட் இந்த ஸ்பெண்டிங்கில் எதுக்காக, இந்த பணம் வந்துச்சுல எதுக்காகன்னு இந்த அக்கௌண்டபிலிட்டிக்காக. இன் ஷார்ட் ஃபார்ம் வி கேன் கால் தட் இஸ் அக்கௌண்ட், எ பேசிக் யூனிட். லெஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு சம்மரி. இப்போ ரெண்ட்டுன்னா மாதம் மாதம் ரெண்ட் கொடுக்குறீங்க, சேலரி மாதம் மாதம் கொடுக்குறீங்க, டீ ஆஃபீஸ் டயத்தில் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது டெய்லி நடந்துகிட்ருக்கு. ஒரு வருஷ கடைசியில் எவ்வளோ இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? அதெல்லாம் சம்மரி மாதிரி போட்டால் அது பேர் லெஜர் அக்கௌண்ட். ரெண்ட் லெஜர் அக்கௌண்ட் சொன்னால் இந்த வருஷம் ஃபுல்லாக ரெண்ட் எவ்வளோ கொடுத்தோமோ ஒரு சின்ன அக்கௌண்ட் மாதிரி போட்டோம்னா அது லெஜர் அக்கௌண்ட். இது சம்மரி. இந்த அக்கௌண்ட் எழுதுறதுக்கு 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஓகே, accounting equation approach and traditional approach. We'll now discuss the accounting equation approach now. Accounting equation approaches எல்லா அக்கௌண்ட்டும் சேர்த்து 5 broader கேட்டகரியில் நம்ம பிரிச்சிடலாம். எல்லா அக்கௌண்ட்டும் சேர்த்து 5 broader கேட்டகரியில் பிரிச்சிடலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு அசெட்ஸ் வேணும். இந்த அசெட்ஸுக்கு சோர்ஸ் என்ன? சொந்த பணம் பத்தல, கடன் வாங்கியிருக்கிறீங்க, ரெண்டும் சேர்த்து தான் இதுக்கு இருக்க முடியும். ஸோ த அசெட் இஸ் எக்ஸ்பிளைன்டு அவுட் ஆஃப் த ஓன் மணி, அவுட் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிஸ் மணி. த அவுட் ஆஃப் த ஓன் மணி அப்படிங்கிறது கேபிட்டல், அவுட் ஆஃப் த தேர்ட் மணிங்கிறது லயபிலிட்டிஸ். பிஸ்னஸ்ங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது பிஸ்னஸ் ஹேஸ் சோ மெனி அசெட்ஸ். இந்த அசெட்ஸ் வாங்குறதுக்கு, இந்த பிஸ்னஸுக்கு பணம் வந்தது யார் கொடுத்ததுன்னா ஓனர், அதர்ஸ். ஆக மொத்தம் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பிஸ்னஸ் அசெட்ஸை விற்று வந்த அமௌண்ட் வச்சு இவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ இப்போ பிஸ்னஸில் இருக்கிற பணத்துக்கு யார் காரணங்கிறது இது ரெண்டும். அதில் இதுவும் லயபிலிட்டி தான். அது எப்படி சார் ஓனருடையது லயபிலிட்டி ஆகும்? ஆமாங்க, பிஸ்னஸ் வேறன்னு பார்க்கணும், ஓனர் வேறன்னு பார்க்கணும். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் சொல்லுவோம், செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட். as per the separate entity concept, business is different from the owner அப்படிங்கிறது அதோடைய லாஜிக். Is it clear? I hope so could understand. அப்போ கேபிட்டல், லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். ஓனருடைய பணம் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணும்போது கொடுத்தாகணும், தேர்ட் பார்ட்டின்னு கொடுத்தாகணும். ஸோ ரெண்டுமே லயபிலிட்டி. இது ஓனர்ஸ் லயபிலிட்டி, இது அவுட் சைடர்ஸ் லயபிலிட்டிஸ். கலெக்டிவாக வி கேன் கால் தட் அஸ் அ லயபிலிட்டி. அசெட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டி ஓனர்ஸ் லயபிலிட்டி அண்டு அவுட் சைடர்ஸ் லயபிலிட்டிஸ் ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஓகே, அப்போ ஒரு தொழிலில் அசெட் வருது அப்படின்னு சொன்னாக்கா அசெட் ஆட் ஆகும். அசெட் வருதுன்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஓனர் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஓனருக்கு ஆட் பண்ணுறீங்க, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி பணம் கொடுத்துருந்தாருன்னா அவங்களுக்கு நாம் ஆட் பண்ணுறோம். இஸ் இட் கிளியர்? அடிஷன் கிளியர். அசெட் குறையுதுன்னா அதனால் பணம் கிடச்சிருக்கும் இல்லையா? பணம் கிடச்சிருக்கும், இல்லை அதனால் லயபிலிட்டிஸ் குறைஞ்சிருக்கும், கடன் அடைச்சிருக்கலாம், வந்த பணத்தை வச்சு கடன் அடைச்சிருக்கலாம். ஸோ தேர் வில் பி ஆல்வேஸ் சேஞ்சஸ் இந்த கேபிட்டல் லயபிலிட்டிஸ். ஆனால் எப்படி சேஞ்ச் இருந்தாலும் சரி இது ரெண்டு ஆட் பண்ணால் அது எப்போதுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு அசெட்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ அசெட்டுங்கிறது த பேமெண்ட் விச் கிவ்ஸ் மீ பெனிஃபிட் ஃபார் மோர் தென் 1 year.
நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்தால் அதுக்கு பேர் அசெட். லயபிலிட்டி நீங்கள் வாங்கின பணத்துக்காக மோர் தென் 1 இயர் நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது பேர் லயபிலிட்டி. அதே தான் ஓனருடைய பணத்துக்கு தொடர்ந்து சம்பாதிச்சு லாபத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது தவிர we have yes of course short term receipts and payments are there. பணம் வருது, பணம் போகுது. அப்படி வரக்கூடிய பணம் பெனிஃபிட் ஷார்ட் டேர்ம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பேர் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி நான் கொடுக்குற பணத்துக்காக வரக்கூடிய பெனிஃபிட், செய்ய வேண்டிய பெனிஃபிட், ஓகே. எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம் நான் கொடுத்த பணத்துக்கு கொஞ்ச நாள் தான் பெனிஃபிட். ரெண்ட்டு 10,000 ரூபாய் கொடுத்தேன், ஒரு மாதம் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது எக்ஸ்பென்சஸ். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சு, அதுக்கு ஒரு மாதம் வேலை செஞ்சு கொடுத்தேன், அப்போ சேலரி, அப்போ அதுக்கு ஒரு முறை தான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன்னா அது பேர் ரெவென்யூ. ஸோ ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் உள்ளது ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர் அசெட் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ் ஒன். இது லயபிலிட்டிஸ், கேபிட்டல், ரெவென்யூ. ஆனால் எது லெஸ் பண்ணிக்கணும்? எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூ இருக்கோ தட் இஸ் கால் அசெட். எவ்ரி இயர் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த கேபிட்டலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிகாஸ் ஆஃப் எவ்ரி டிரான்சாக்ஷன் வில் பி ஆடட் ஆர் டிடெக்டட். ஓகே, ப்ராஃபிட்னா ஆடட், லாஸ்னா டிடெக்டட். ஸோ அசெட் சேஞ்ச் ஆகுது, லைபிலிட்டி சேஞ்ச் ஆகுது, கேபிட்டல் சேஞ்ச் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் அதிகமாச்சுன்னா ஆட் பண்ணுங்க, குறைஞ்சதுன்னா லெஸ் பண்ணிவிடுங்க. இது இந்த 3. ஆனால் ரெவென்யூ அண்டு எக்ஸ்பென்சஸ் ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதோட இம்பேக்ட்னால என்ன எண்டு ரிசல்ட்னு பாருங்கள். ரெவென்யூனா ப்ராஃபிட் சார், ஓகே, அப்போ ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சஸ்னால் லாஸ் சார், அப்போ குறைங்க. ஆனால் அப்படி சொல்லலை சார், குட்ஸு வாங்கினா விற்கிறேன், அதில் ஒரு இம்பேக்ட் வருது அப்படின்னா இஸ் எ ப்ராஃபிட். ஆமாம் சார், அப்போ ப்ராஃபிட்னா ஆட் பண்ணுங்கள். வில் சி ஆல் திஸ் திங்ஸ் இன் டீட்டெயில். ரைட், இன் திஸ் illustration number 1, அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி போடுறோம். ஸோ அசெட் இஸ் ஈக்குவல் டு liabilities and capital. ஸோ அசெட் கொடுத்துருக்குறாங்க, liabilities கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் இஸ் மிஸ்ஸிங், யூ ஹேவ் டு கால்குலேட். ஸோ பை சம்மிங் அப் ஆஃப் தீஸ் டூ யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். அப்படின்னா இந்த வேல்யூ என்னவாக இருக்கணும்? 10,000 ஆக இருக்கணும். பேலன்சிங் ஃபிகர் 60 இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 16 சொன்னால் அது எவ்வளோ இருக்கணும்? ஸோ 60 மைனஸ் 25 போட்டிங்கன்னா 35,000. ஈக்குவேஷனுக்கு அந்த சைடில் போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைனஸாக மாறிடுது. இதே ஆட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். ஸோ 25 ப்ளஸ் 30 55,000 and 10 plus 80 90,000 should be the D. Okay, இதையும் ஆட் பண்ண இதுனா இதுலேருந்து இது லெஸ் பண்ண இந்த அமௌண்ட் வரணும். ஸோ how much is that? 10,000. The value what we have calculated here is 10,000. 40 is equal to this plus this na 40லேருந்து 30 லெஸ் பண்ணிக்கினா இந்த அமௌண்ட் கிடைக்கும், which is 10,000 rupees. I hope so you could understand. So from this accounting equation is very simple, where asset is equal to liabilities and capital. ஒரு கம்பெனியில் அசெட்ஸ் வருதுன்னா அது வரதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஓனர் கொடுத்த பணமா இல்லை தேர்ட் பார்ட்டி பணமா? அப்போ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா அது யூஸ்வலாக அசெட்ஸாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்தா அசெட்ஸாக இருக்கும். கிளியர்?